வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னென்ன சாபங்கள் இருக்குது, அதனால் என்ன பாதிப்புகள் இருக்குதுங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வ சாபம் பார்த்திங்கன்னா, அது முன்னோர்கள் கும்பிட்டுட்டு இருந்த தெய்வத்தை நம்ம மறந்துருந்தோம் அப்படின்னா, இல்லை அது தெரியாமல் வழிபடாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா, இதனால் குலதெய்வ சாபம் ஏற்படும். இதனால் பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் வரும்போது மகிழ்ச்சி இருக்கவே இருக்காது. அடுத்தது பெண் சாபம். பெண்களை ஏமாற்றுவது, சகோதரிகளை ஆதரிக்காமல் இருக்கிறது, மனைவியை கைவிடுறது, இதனால் பெண் சாபம் ஏற்படும். இதனால் பார்த்திங்கன்னா வம்சம் அழியும். அடுத்தது பிரேத சாபம்னு சொல்லுவோம். இது இறந்தவங்களோட உடலை வச்சுக்கிட்டு அவங்கள இழிவாக பேசுகிறது, அவருடைய உடலை தாண்டுறது, அவங்களோட பிணத்தினோட இறுதி காரியங்களை செய்ய விடாமல் தடுக்கிறது, இறந்தவங்களை அவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க பார்க்க வராங்க அப்படின்னா அதை தடுக்கிறதும் பிரேத சாபத்தை ஏற்படுத்தும். இதனால் பார்த்திங்கன்னா ஆயுள் பலம் குறையும். அடுத்தது பித்ரு சாபம். முன்னோர்கள் செய்ய வேண்டிய திதி தர்ம காரியங்களை செய்யாமல் இருப்பது, அப்பா அம்மா தாத்தா பாட்டி போன்றவங்களை உதாசீனப்படுத்துறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்கள ஒதுக்கி வைக்கிறது. இது பித்ரு சாபத்தை ஏற்படுத்தும். இதனால் ஆண் குழந்தை வம்சாவளியில் ஆண் குழந்தை பிறக்காமல் போகும், குழந்தை இறந்து போய் பிறக்கும் இல்லைங்களா. அதனால் இது மாதிரி பிரச்சனைலாம் அதனால் வருங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது இருந்தது, தகவல் தெரியல, இதனால தான் இந்த காரணம் தான், இதனால தான் நமக்கு இப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சது, அதை பற்றி மேற்கொண்டு பரிகாரம் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட அருகில் இருக்கிற உங்களுடைய ஒரு ஜோதிடர் அணுகி உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.